சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். நிறுத்துடா! நான் அவ்வளவு சொல்லியும் இந்த மனுஷ பையன் திருந்தல. தப்பு நடந்திருக்குடா. சாமி குத்தம் பண்ணிட்டீங்க. என்ன சாமி சொல்றீங்க? நான் என்னையா சொல்றது? ஆத்தா மகத்த பாரியா, ரொம்ப உக்கிரமாயிடுச்சு. யார் ஆத்தாவுக்கு ஆகாத தீட்டையோ தப்பையோ பண்ணாங்களோ அவங்க ஒத்துக்கிட்டா ஆத்தா மன்னிச்சு விட்டுருவா. இல்லனா தண்டனை கடுமையா இருக்கும். ஆத்தாவோட உத்தரவுப்படி அது உயிர் பலியா கூட இருக்கும். சாமி, யாரு? என் பையனையும் மருமகளையும் காணும். அவங்க எங்க இருக்காங்கன்னு தெரியல. ஏய்! ஐயோ கருமம், இதுல கருமச்ச. கரும கருமம். ஐயோ அம்மா, எல்லாரும் ஓடி வாங்க. சாமி குத்த நடந்து போச்சு. தெய்வம் குடியிருக்கிற இடத்துல இப்படி அசிங்கம் பண்ணிட்டாங்களே. ஐயோ ஆத்தா, அங்காள பரமேஸ்வரி, என்ன தப்பு நடந்துச்சுன்னு தெரியலையே. வாங்க வாங்க வாங்க. ஓடி வாங்களே, கொஞ்சம் சீக்கிரம் ஓடி வாங்களே, வந்து பாருங்களேன். கோயிலுக்குள்ளே இப்படி நடந்துக்கிறாங்களே. ஐயோ கடவுளே. வாங்க வாங்க வாங்க, எல்லாரும் வாங்க, வந்து இந்த கூத்த பாருங்க. இங்க பாருங்க, எல்லாரும் பாருங்க எப்படி இருக்காங்கன்னு பாருங்க. ஐயோ, கோயிலுக்குள்ள என்ன இந்த கோலத்துல இருக்காங்க? கருமம் புடிச்ச ஜென்மங்களே, எழுந்துருங்க. ஆமா, எழுப்பிடுங்கம்மா. ஈஸ்வரி, ஈஸ்வரி எந்திரி. ஈஸ்வரி, ஈஸ்வரி எந்திரி. எந்திரிமா, எந்திரி. அத்தை, வா. அழகு, அழகு, சின்னையா, அழகு. டேய் சின்னையா, எந்திரிப்பா, எந்திரி. எந்திரிங்க, எந்திரிங்க. அழகு, அழகு, என்னப்பா? நம்ம கோயிலுக்குள்ள தூங்குனது ஒரு தப்பா? அதுக்கு எதுக்கு நம்மளை இங்க கொண்டு வந்து நிக்க வச்சிருக்காங்க? எனக்கும் ஒன்னும் புரியல சின்னையா. ஆனா ஏதோ தப்பா மனசுக்கு படுது. என்ன பேச்சு வண்டி கிடக்குது? சாமி, என் பையனும் என் மருமகளும் எந்த தப்பும் செய்யல. முதல்ல விசாரிங்க சாமி, அதுக்கப்புறம் எந்த முடிவா இருந்தாலும் எடுங்க. ஏதா, இது ஒண்ணும் பஞ்சாயத்து இல்ல விசாரிச்சு முடிவெடுக்கிறதுக்கு. கோயில்னு கூட பார்க்காம சாமி குத்தம் பண்ணிட்டாங்க. இவங்களுக்கு தண்டனை கொடுத்தே ஆகணும். இல்லனா ஆத்தா ஊரையே எரிச்சு சுடுகாடாக்கிடுவா. நீங்க பட்டணத்துக்காரங்க, வரம்பு வரம்பரை இல்லாம உங்க இஷ்டத்துக்கு என்ன வேணா பண்ணிட்டு போயிடுவீங்க. ஆனா எங்க குழந்தை குட்டிகளை வச்சுக்கிட்டு வாழறது நாங்க தான். ஆத்தாவோட கோபத்துக்கு நாங்க ஆளாக முடியாது. நீங்க பண்ண தப்புக்கு சாமி கிட்ட ஆத்தா என்ன உத்தரவு குடுக்கறாளோ அந்த தண்டனையை நீங்க ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். அப்பதான் ஆத்தா இந்த ஊரை சும்மா விடுவா.
ரத்தினவேல் பாண்டியன் கோயில் கோபுர கணக்கா வாழ்ந்த மனுஷன். அவருக்கு பிறந்த மகனும் மருமகளும் மிருகத்தனத்தை விட கேவலமான காரியத்தை பண்ணிருக்கீங்க. இவங்களை மன்னிக்கவே கூடாது. ரத்தினவேல் பாண்டியன் ஐயாவுடைய ஆத்மா இவங்களை மன்னிக்காது. போதும், நிறுத்துங்க. தப்பு செஞ்சுட்டோம், அசிங்கம் பண்ணிட்டோம், மிருகத்தை விட கேவலமா நடந்துக்கிட்டோம், சாமி குத்தம் ஆயிடுச்சேன்னு பூடகமா பேசுறீங்களே தவிர நாங்க என்ன தப்பு பண்ணோம்னு சொல்லவே மாட்டேங்கிறீங்களே. சொல்லுங்க, நாங்க என்ன தப்பு பண்ணோம்? வேலைக்கு விளாவரியா சொல்லணுமா? ஆமா சாமி, தண்டனை கொடுக்க ரெடியா இருக்கிறப்போ தப்பு என்னன்னு சொல்லணும்ல. இந்த ஊரோட சுத்தத்தை, இந்த கோயிலோட சுத்தத்தை, இந்த மக்களோட சுத்தத்தை நீ அழுக்காக்கிட்ட. புரியல சாமி. நீதானமா? நீதான பார்த்த? என்னன்னு சொல்லு. சாமி, நான் கோயில் பிரகாரத்தை சுத்தி வரும்போது பல்லாக்கு பின்னாடில இருந்து ஏதோ சத்தம் வந்துச்சு. என்ன ஏதுன்னு பயந்து போய் எட்டி பார்த்தேன். அங்க இவங்க 2 பேரும் கட்டி புடிச்சு ரொம்ப நெருக்கமா, சே சொல்லவே நாக்கு கூசுது. உடனே அலறி அடிச்சு ஓடி வந்து கத்துனேன். அப்புறம் எல்லாரும் வந்து பார்த்தாங்க. அங்க இவங்க 2 பேரும் கடந்தாங்க. அது இந்த ஊர் மட்டும் இல்ல, உறவு ஜனங்க எல்லாரும் பார்த்தாங்க.